அட்வொகாட்டா நேயர்களுக்கு வணக்கங்கள். ரொம்ப நாளைக்கு பின்னால, ரொம்ப நாளைக்கு இல்ல, ஆக்சுவலா பார்த்தா ரொம்ப மாசங்களுக்கு பின்னால அட்வோ கதை எபிசோட்ல, பாட்காஸ்ட்ல ஒரு புது எபிசோடோட, புது செட்டப்போட இந்த எபிசோட நீங்க பார்த்துக் கொண்டிருக்கிறீங்க. அண்ட் இந்த எபிசோட் புது வருஷத்துல 1வது மாசம் முடிய போகுது. அண்ட் இப்படி இந்த புது வருஷத்துல, முதல் மாசத்துல அ நாங்க உங்கள சந்திக்கிற இந்த நேரத்துல, இந்த புது வருஷத்துல ஒரு புது பிஸ்னஸ ஸ்டார்ட் பண்ணலாம். புதுசா ஏதாவது ஒரு வெஞ்சர்க்குள்ள இறங்கலாம் அப்படின்னு நிறைய பேர் நியூ இயர் ரெசல்யூஷன்ஸா எடுத்து வச்சிருப்பீங்க. ஸோ அப்படி புது பிஸ்னஸ்ல இறங்குறதுக்கு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கிற, ஐடியாஸ் யோசிச்சு இருக்கிற உங்களுக்காக இந்த எபிசோட் ஸ்பெஷலா இருக்க போகுது. அதுக்காக இன்னையான எபிசோட்ல நாங்க ஒரு ஸ்பெஷல் பெர்சன ஸ்டுடியோக்கு வர வச்சிருக்கோம். ஆஞ்சலோ பிள்ளைநாயகம், பர்பஸ் கோச், டிஜிட்டல் மார்க்கெட்டர் மற்றும் ஆத்தர். வணக்கம் ஆஞ்சலோ. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் துலாஞ்சன். எங்க எப்படி? நானும் ரொம்ப நல்லா இருக்கோம். ஸோ புது வருஷத்துல உங்களை நாங்கள் சந்திக்கிறோம் ஒரு புது எபிசோடோட. ஸோ நீங்கள் செட்டி 7 அப்படிங்கிற ஒரு ஈக்குவேஷனோட ஒரு புக்கை வந்து எழுதியிருக்கீங்க. எப்படி இந்த விஷயம் நடந்தது? ரைட். ஸோ செட்டி 7ங்கிறது வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ஃபார்முலா. செட்டி கோட் வந்து இந்த புக். ரைட். ஸோ செட்டி 7ங்கிற ஃபார்முலா வந்து எப்படி நடந்துச்சுன்னு சொன்னால், ஸோ நாங்கள் எல்லாரும், நான் ஒரு செட்டி பேக்ரவுண்ட்லேருந்து வரேன். ஸோ இலங்கையில் நிறைய பிஸ்னஸஸ், பேங்கிங், கோல்டு, அந்த மாதிரி நிறைய பிஸ்னஸஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணி கொடுத்தது செட்டிஸ் தான். ரைட். ஸோ அந்த மாதிரி ஒரு கல்ச்சர்லேருந்து வரனால, பட் நாங்கள் இப்போ சொசைட்டியோடு இருக்கும்போது, ஸ்கூலுக்கு போகும்போது, கிளாஸஸ் போகும்போது, ஒர்க் பண்ணும்போது எங்களுக்கு சில நேரம் தெரிய வரும், லைக் நாங்கள் யோசிக்கிற மாதிரி அடுத்தவங்க யோசிக்க மாட்டாங்க. ரைட். ஆனால் அவங்களுக்கு அந்த மாதிரி யோசிச்சா நல்லா இருக்கும், அவங்களோட லைஃப் நல்லா இருக்கும். ரைட். ஸோ அதனால தான் நான் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு, என் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க ஸ்மால் பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு தான் இந்த செட்டி 7 ஃபார்முலாவையும் புக்கையும் இன்ட்ரடியூஸ் பண்ணேன். ஓகே. ஸோ நீங்கள் இந்த புக்கை இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கும் ஃபார்முலா இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கும் பின்னால் ஒரு பேக் ஸ்டோரி ஒன்று இருக்கும். எப்படி நீங்கள் அந்த உங்களுடைய ஹிஸ்ட்ரியிலேருந்து எப்படி ஆரம்பிக்குது இந்த விஷயம்லாம்? ரைட். நல்ல கேள்வி. ஓகே. ஸோ நான் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது இவ்வளோ எஸ்டாப்ளிஷ்டாக இருக்கல. ரைட். ரொம்ப ஹம்பிள் பிகினிங்ஸ். ஸோ நாங்கள் தொடங்கி அந்த மாதிரி, ஸோ 200 rupees கிளம்பு வந்து. ரைட். ஸோ வந்து என்ன செய்யறதுன்னு தெரியாமல் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் இருந்து, ஸோ அந்த மாதிரி இருந்து ஜாப்ஸ் செஞ்சு, ரைட். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நான் இப்போ படித்து கொஞ்சம் முன்னேறி எந்த பிஸ்னஸ் ஒன்று செஞ்சேன், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் செஞ்சேன். ஸோ அதுக்கப்புறம் கன்சல்ட்டிங் செஞ்சேன். ஸோ அந்த மாதிரி செஞ்சு கொண்டிருக்கும் போது தான் எனக்கு தோணுச்சு, ரைட், நான் மட்டும் வளர்ந்தா இல்லை, நான் அடுத்தவங்களுக்கும் ஏதாவது செய்யணும். ரைட். ஸோ ஏன்னா எந்த புக்லேயே இருக்குது, ஐ ஃபோக்கஸ் மோர் ஆன் கண்ட்ரிபியூஷன். ரைட். எந்த நாட்டிலேருந்து என்ன எடுக்கணும், இல்லை நாட்டுக்கு என்ன கொடுக்கலாம், அப்படி தான் யோசிக்கணும். ரைட். ஸோ அதனால அந்த ஒரு ஐடியா வந்துச்சு. ஸோ அந்த ஒரு ஆசை வந்துச்சு. ஸோ அதனால நான் இதை இன்ட்ரடியூஸ் பண்ணேன் நிறைய பேருக்கு. தட்ஸ் வெரி பிக் தாட் ஆஞ்சலோ. இட்ஸ் அ குட் தாட் ஆக்சுவலி. ஸோ செட்டி சமூகம் அப்படின்னு சொல்கிறப்போ தே ஹாவ் வெரி பிக் ஹிஸ்ட்ரி. அவங்களுடைய ஹிஸ்ட்ரியெல்லாம் இந்தியாவிலேருந்து பார்க்குறப்போ ரொம்ப பெரிய ஹிஸ்ட்ரி ஒன்று. ஸோ அந்த ஹிஸ்ட்ரி ஸ்ரீலங்காக்குள்ளே, இந்தியாவிலேருந்து ஸ்டார்ட் பண்ண அந்த ஹிஸ்ட்ரி ஸ்ரீலங்காக்குள்ளே வந்ததுக்கு அப்புறமா அவங்களுடைய ஸ்ரீலங்காவில் இருக்கக்கூடிய எக்கனாமிக்காக இருக்கட்டும், மார்க்கெட்டாக இருக்கட்டும், அங்கே ஒரு பெரிய சேஞ்ச் ஒன்று நடந்துச்சு. ஸோ அந்த சேஞ்ச் எப்படி இப்போ இருக்கிற சிச்சுவேஷனில், இப்போ இருக்கிற எக்கனாமியில் அந்த சேஞ்ச் வந்து இன்னும் இருக்குதா? செட்டி சமூகத்தோட அந்த கண்ட்ரிபியூஷன் வந்து இப்போ இருக்கிற சமூகத்துக்கு எப்படி தரப்படுது அப்படின்னு நினைக்கிறீங்க? ஸோ ஆக்சுவலி அது வந்து அந்த காலத்துலேருந்து ஸ்ட்ராட்டஜிஸோ, அந்த காலத்துலேருந்து ஜாப்ஸோ, அதெல்லாம் இப்போ ரெலவெண்ட்டே இல்லை. ஓகே. ஆனால் செட்டி சமூகத்துக்கிட்ட இருந்து ஒரே ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, இப்போ பிரிட்டிஷ் அரசாங்கமோ இல்லாட்டி டச், போர்ச்சுகீஸ் எல்லாரும் வந்த காலத்தில் அவங்க வந்து இவங்களுக்கு அகேன்ஸ்டாக சண்டை பிடிக்கலை. ரைட். இவங்க வந்து சண்டை பிடிக்கலை. ஓகே. நானும் யோசிப்பேன் ஏன் சண்டை பிடிக்கலை அப்படின்னு. பட் இவங்க என்ன செஞ்சாங்கன்னா, இவங்க அவங்களுக்கு அவசியமான ஸ்கில்ஸை படித்து கொண்டாங்க. பேங்கிங், கோல்டு, டிரான்ஸ்போர்ட்டேஷன், லீகல், ரைட், இதெல்லாம் படித்து கொண்டாங்க. இதை படிச்சுக்கிட்டு அவங்களுக்கு முடியாதுன்னு, ஏன்னா இன்டர்னலி ஒரு சிஸ்டம் ஒன்று உருவாக்கிக்கிட்டாங்க. சரி, நாங்கள் இதை பிரிட்டனுக்கு அனுப்பி செஞ்சு கொள்றதை விட இல்லாட்டி இங்கே கிரியேட் பண்ணியிருக்காங்க, நாங்கள் இதே யூஸ் பண்ணிக்கொள்வோன்னு. ஸோ ஒரு கதை இருக்குது, இது நிஜமா இல்லைன்னு எனக்கு தெரியாது. பட் கோல்ஃப் ஃபேஸ் ஹோட்டல் கொலம்போ, அது வந்து முந்தி டச்சுக்கும் செட்டிஸுக்கும் மட்டும்தான் அலவுட். ரைட். ஸோ அந்த மாதிரி அவங்க ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டாங்க. ஏன்னா
அடிங் வேல்யூ, ரைட்? இப்போ எங்களுக்கு அவசியமான ஒருத்தங்க இருக்கும்போது நாங்கள் அதுக்கு கண்டிப்பாக அவங்கள பார்த்துப்போம், ரைட்? ஸோ அது இந்த சமூகத்தில் எப்படி இப்போ இந்த காலத்தில் எப்படி ரெலவெண்ட் ஆகுதுன்னு சொன்னால், எங்களோட கம்யூனிட்டிக்கு இப்போ தேவை எக்கனாமிக் ஜாயன்ஸ், ஓகே, லாயர்ஸ், நெகோஷியேட்டர்ஸ், சேல்ஸ் பீப்புள், மார்க்கெட்டர்ஸ். டூரிசமாக இருந்தாலும் என்ன பிஸ்னஸ் செஞ்சாலும் உங்களுக்கு மார்க்கெட்டிங் தேவை. ஆனால் இப்போ நாங்கள் ஸ்ரீலங்கா மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாமல் நாங்கள் இன்டர்நேஷ்னல் கிளையன்ஸ் கொண்டு வரணும், ரைட்? டூரிஸ்ட் கொண்டு வரணும். இப்போ ஆஸ்திரேலியன் கம்பெனிஸ், யூகே கம்பெனிஸ் எல்லாம் அவங்களோட வேலையெல்லாம் அவுட் சோர்ஸ் பண்ணுறாங்க ஸ்ரீலங்காவுக்கு, ரைட்? ஸோ அந்த மாதிரி ஒரு சிஸ்டம் ஒன்று செட்டப் பண்ணி நாங்கள் செஞ்சு கொள்ளணும். அப்படின்னா அதுக்கு நாங்கள் தேவையான ஸ்கில்ஸ் என்ன? இப்போ நாடு என்னது இன்ஃப்ளேஷன் வந்து நாடு கொஞ்சம் ஸ்டக் ஆகி இருக்கும்போது எல்லாரும், எனக்கு தெரியும் நிறைய பேர் ப்ரொடெஸ்ட் பண்ணாங்க, ரைட்? அந்த மாதிரி நடந்துச்சு. பட் ரொம்ப கொஞ்சம் பேர் தான் யோசிச்சாங்க நாட்டுக்கு எப்படி டாலர் கொண்டு வரது அப்படின்னு. ஸோ அந்த சொல்யூஷன் மைண்டட், ரைட்? சொல்யூஷன் மைண்டட்னால தான் செட்டிஸ் அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் எப்படியாவது ப்ராப்ளம் சால்வ் பண்ணிக்கொண்டு முன்னுக்கு வராங்க. நீங்கள் அந்த சொன்ன கதை நானும் இன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட் டைம் கேள்விப்பட அப்படி ஒரு கதை இருக்கிறது அப்படின்னு சொல்லி. நீங்கள் சொன்ன அந்த இதுலேயே பிரிட்டிஷ் அவங்கெல்லாம் வந்ததுக்கு பின்னாட அவங்க கொண்டு வந்த ஒரு கல்ச்சர் ஒன்று இருக்கும். அவங்களோட ஒரு பழக்க வழக்கங்கள், அவங்களோட ஒரு வே ஆஃப் ஹேண்ட்லிங் திங்ஸ் இருக்கும். அதை வந்து இங்கே இன்புட் பண்ண ட்ரை பண்ணாங்க. பட் அது மோஸ்ட்லி அது திடீர்னு கொண்டு வந்து கொடுத்ததுனால இங்கே இருந்த அந்த கல்ச்சருக்கும் இங்கே இருக்கிற அப்போ இருந்த மக்களுடைய உள்நாட்டு பழக்க வழக்கங்களுக்கும் அது சரி வரல. அண்ட் அதனால தான் மேஜர்லி அந்த பிரச்சனைகள் எல்லாமே வந்தது. அண்ட் செட்டி சமூகத்தோடு இருந்தவங்க வந்து லைக் அவங்க வெளிநாட்டிலேருந்து கொண்டு வந்ததை எதுக்கு நாங்கள் இது பண்ணணும், இப்போ இருக்கிற எங்கள் உள்நாட்டு பழக்க வழக்கங்களையும் அவங்களோட பழக்க வழக்கங்களையும் கொஞ்சம் மர்ஜ் பண்ணி ஒரு ஹைப்ரிட்டான ஃபார்மேஷனில் கொண்டு வந்ததுனால மேபி அவங்க சக்ஸஸ் ஆகியிருக்கு. அதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம். அண்ட் இப்போ நீங்கள் உங்களுடைய அந்த புக், அந்த ஈக்குவேஷன் எல்லாமே ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சிருக்க ஒருத்தர், நான் வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன், எனக்கு எந்த பக்கம் போகிறதுன்னு தெரியலை, என்கிட்ட என்ன ஸ்கில்ஸ், எனக்கு ஏதோ ஒரு ஸ்கில் இருக்குன்னு எனக்கு தெரியுது, அந்த ஸ்கில்லை வச்சு நான் எப்படி அதை பிஸ்னஸ் ஆக்கணும் அப்படின்னு எனக்கு தெரியாமல் இருக்குது அப்படின்னு சொல்லி இருந்தா, அவருக்கு உங்களுடைய இந்த ஃபார்மேஷனும் உங்களுடைய அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லையும் நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? எப்படி அதை ஹெல்ப் பண்ணும்? ரைட். இப்போ எல்லாருக்கும் ஸ்கில்ஸ் இருக்குது. சில பேருக்கு பாட்டு பாட முடியும், அது ஒரு ஸ்கில், என்டர்டெயின்மெண்ட், ரைட்? சில பேருக்கு செல் பண்ண முடியும், மார்க்கெட்டிங் பண்ண முடியும், அது ஒரு கார்பரேட் ஸ்கில். ஸோ அந்த மாதிரி நிறைய ஸ்கில் இருக்கலாம். பட் நாங்கள் வந்து ஃபர்ஸ்ட் அந்த ஸ்கில்லை எப்படி, இப்போ எனக்கு பாட்டு பாட முடியும்னா, ரைட், உங்களுக்கு இருக்கிறது ஃபைனான்ஷியல் ப்ராப்ளம்னா, ரைட், நான் உங்களுக்கு வந்து பாட்டு பாடி இல்லை, ரைட்? நான் யோசிக்கணும், சரி இப்போ நான் எந்த ஸ்கில்லை யூஸ் பண்ணி, ரைட், நான் எப்படி இதை மார்க்கெட் பண்ணி, நான் எப்படி இது பண்ணி எப்படி உங்களுக்கு ஒரு ஜாப் ஒன்று கொடுக்க முடியும், இல்லை எப்படி உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஒன்று கொடுக்க முடியும், அப்படி தான் நாங்கள் யோசிக்கணும், ரைட்? இது ஆல்வேஸ் த பிகர் பிக்சர், ரைட்? ஸோ எங்களோட ஸ்கில் ஒன்று இருக்குன்னு சொல்லி நாங்கள் அடுத்தவங்களோட பிரச்சனை அது தீர்க்குமா, அடுத்தவங்களுக்கு அது பிடிக்குமா, அது நாங்கள் யோசிக்கணும். ஏன்னா இப்போ ரொம்ப கல்ச்சர் என்னன்னா, அடுத்தவங்களுக்கு பிடிச்சது எனக்கு வேலை இல்லை, நான் எனக்கு வேண்டிய மாதிரி இருக்கேன், ரைட்? நீங்களா இருக்கிறது தான் நல்ல சோஷியல் மீடியாலே ஒரு ட்ரெண்ட் மாதிரி போய்கிட்டு இருக்கு, சரியா? நீங்களா இருக்கிறது நல்ல, அது சூப்பர், அதுதான் உங்களோட சூப்பர் பவர், நீங்களா இருக்கிறது, சரியா? ஆனால் நாங்கள் பார்க்கணும், இப்போ எங்களுக்கு நாங்கள் சொல்கிறத முகத்துக்கு நேராக சொல்கிற ஒரு கேரக்டராக இருந்தால் நாங்கள் அதை போய்ட்டு எங்களோட பாஸ் கிட்ட ட்ரை பண்ண இயலாது, ரைட்? நாங்கள் எப்படி பேசணும் அப்படின்னு அந்த டிப்ளமசி லெவல் தெரிஞ்சு பேசணும், ரைட்? ஸோ அந்த மாதிரி தான் நாங்கள் கிளையன்ஸ் கிட்ட போனாலும் எங்களோட ஸ்கில் எடுத்துகிட்டு போயிட்டு எல்லா இடமும் பாட்டு பாடவும் முடியும், ரைட்? ஸோ நாங்கள் எங்களோட ஸ்கில் எடுத்துக்கிட்டு போயிட்டு பார்க்கணும் அவங்களுக்கு என்ன பிரச்சனை, அந்த பிரச்சனைக்கு நான் எப்படி சப்போர்ட் பண்ண முடியும். இப்போ சில நேரம் அவங்களோட பிஸ்னஸ் சில நேரம் அவங்களுக்கு தேவையான சேல்ஸ் வருது இல்லையா இருக்கும். அப்போ அந்த நேரம் நீங்கள் யோசிக்கணும், சரி நான் பாட்டு பாடி எனக்கு பிளாட்ஃபார்ம் ஒன்று இருக்குன்னா I'll give you a shout out. இல்லாட்டி நான் கூட ஆஃபீஸுக்கு வந்து பாட்டு பாடுறேன், அது ஒரு புது ஸ்ட்ராட்டஜியாக இருக்கும், எல்லா இடமும் ஷேர் ஆகும் உங்களோட பிராண்டிங், ரைட்? ஸோ அந்த மாதிரி நாங்கள் க்ரியேட்டிவாக யோசிக்க பழகிக்கணும். அப்போ எங்களோட ஸ்கில்லை நாங்கள் கம்யூனிட்டிக்கு யூஸ்ஃபுல் ஆக்குறது எப்படிங்கிறது தான் அங்கே தான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் ஆகுது, ரைட்? அங்கேயே உங்களோட ஃபர்ஸ்ட் கஸ்டமர் உங்களுக்கு கிடைச்சாச்சு. ஏன்னா நீங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கஸ்டமர் ஒன்று இல்லைன்னா நீங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி வேலை இல்லை, நீங்கள் யாருடையும் பிரச்சனை தீர்க்கலை, ரைட்? ஸோ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும் போதே உங்கள்கிட்ட கஸ்டமர் இருக்காங்க, நீங்கள் ப்ராப்ளம் சால்வ் பண்ணிட்டீங்க, இப்போ அங்கே தான் பிஸ்னஸ் பர்த். ஓகே. ஸோ இப்போ அந்த பிஓவிலேயே பார்க்குறப்போ இப்போ இருக்கிற டிஜிட்டல் ஏராவில் மார்க்கெட்டிங்
ப்ரொமோஷன் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு படத்தை எடுத்தாலும் சரி, இல்லை பர்சனல் பிராண்டிங்னு எடுத்தாலும் சரி, இல்லைன்னா நான் உருவாக்குற ஒரு சின்ன சின்ன ப்ராடக்டாக இருந்தாலும் சரி, சின்ன அந்த க்ரோஷெட் மாதிரி இதெல்லாம் செஞ்சு அந்த மாதிரி செய்கிறதா இருக்கட்டும், இப்போ பிராண்டிங் அண்ட் ப்ரொமோஷன் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது சோஷியல் மீடியா டிஜிட்டல் ஏராவை பொறுத்த வரைக்கும். ஸோ ஹவு தட் கோஸ் பேரலல் வித் யுவர் ஐடியாலஜிஸ், அந்த ஷெட்டி ஐடியாவோட இது எப்படி போகுது? ரைட். சோஷியல் மீடியாங்கிறது வந்து இப்போ நாங்கள் எல்லாம் நினச்சிக்கிட்டு இருக்கோம் சோஷியல் மீடியாவில் தான் நாங்கள் நிறைய பிஸ்னஸ் செய்ய முடியும். ஆனால் சோஷியல் மீடியா வந்து சாலிட் கிரவுண்ட் இல்லை. உங்களோட அக்கௌண்ட் இப்போ வேணாலும் ஹேக் ஆகலாம், ரைட்? எப்போ வேணாலும் பிளாக் ஆகலாம் உங்களோட அக்கௌண்ட். பட் உங்களோட பிஸ்னஸ் வந்து ஃபிசிக்கலி ஹார்ட் சாயிலில் கிரவுண்டடாக இருக்கணும், ரைட்? சோஷியல் மீடியாங்கிறது வந்து உங்களோட பிஸ்னஸ் ப்ரொமோட் பண்ணுறதுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம் தான். இப்போ நீங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுற ஒருத்தராக இருந்தால் சரி, இப்போ எங்கள் ஸ்ரீலங்காவில் ஒரு ஃபனி இது ஒன்று இருக்குது சரியா, தலவத்துக்குடையில் உங்களுக்கு தெரியுமா, பேக்கரி அந்த லேக் கிட்ட தலவத்துக்குடையில். ஓகே, ஒருத்தர் ஒரு ஃபுட் கார்ட் ஒன்று வச்சு நடத்திக்கிட்டு இருந்தார். ஓகே, ஸ்ட்ரீட் ஃபுட். அங்கனைக்கு கொஞ்சம் ஆக்கள் கூட சேர்ந்துட்டாங்க. அவர் வந்து விற்றது ரொட்டி அண்ட் போக், சரியா? அப்போ நிறைய ஆக்கள் கேதர் ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் அடுத்த கிழமை போகிறேன், அங்கனைக்கு 4 கடை அதே ரொட்டி அண்ட். அதுக்கப்புறம் 2 கிழமை. இப்போ நீங்கள் அங்கே போனீங்கன்னா 6 மணிக்கு அப்புறம் உங்களோட வெஹிக்கல் மூவ் ஆகாது. ஏன்னா அவ்வளோத்துக்கு கடைகள், அதே கடை, அதே கன்செப்ட், அதே பிஸ்னஸ், அதே இடம், ரைட்? ஸோ நீங்கள் யோசிக்கணும், சரி இப்போ ஒரு ப்ராடக்ட் ஒன்று இருக்குன்னா, இப்போ நாங்கள் வந்து முந்தி நடந்ததையும் இப்போ நடந்ததையும் பிரிக்கல. அது ஏன்னா முந்தி நடந்ததே தான் திருப்பி சர்க்கிளாக திருப்பி நடந்து கொண்டிருக்கு. ஓகே, ஸோ முந்தி வந்து கேக் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. கேக்கில் ஐசிங் இருக்குல்ல. அதுக்கப்புறம் வந்தவர் வேல்யூ ஆட் பண்ணார், ஐசிங் ஆட் பண்ணார். அதுக்கப்புறம் வந்தவர் ஐசிங் மேலே பேர் ஆட் பண்ணார். அதுக்கப்புறம் வந்தவர் கேக் பாக்ஸ் ஆட் பண்ணார். அப்புறம் டெலிவரி ஆட் பண்ணாங்க. இப்போ எங்கெங்கேயோ போயிடுச்சு கேக்கெல்லாம், ஏதோ ரூபத்தில் கேக் செய்கிறாங்க, ரைட்? ஸோ நாங்கள் பார்க்கணும், இப்போ நான் ஒரு ப்ராடக்ட் ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன்னா எப்படி நான் அதுக்கு இன்னும் கொஞ்சம் வேல்யூ ஒன்று ஆட் பண்ண முடியும், இதை அவங்களுக்கு வித்தியாசமான ஒரு விஷயம் எப்படி கொடுக்க முடியுங்கிறது. அது மார்க்கெட்டிங் ப்ளஸ் பிஸ்னஸ் எத்திக்ஸ், அது ரெண்டும் அதிலே வரும். அது கவன் படத்தில் அதை விஜய் சேதுபதி சொல்லுவார், ஒரு ஃபர்ஸ்ட் தோசை ஆட் பண்ணுறாங்க, அப்புறம் இது பண்ணுறாங்க. சோஷியல் மீடியா டிவியில் எந்த சேனல் மாற்றினாலும் ஒரே ப்ரோக்ராம் மாதிரி தான் போகுது. எக்ஸாக்ட்லி. பட் அது ஓகே. இப்போ நான் அதே பாயிண்டில் பேசுகிறதா இருந்தால், இப்போ சொல்லுமே ஒரு மார்க்கெட் சிஸ்டத்தை எடுக்கிறப்போ, நான் ஒரு கன்சியூமர், நான் நிறைய ப்ராடக்ட்ஸ் சர்வீசஸை வந்து கன்சியூம் பண்ணுறேன், ஒரு நுகர்வோராக நான் அதெல்லாம் வாங்குகிறேன். அப்போ எனக்கு சாய்ஸ் ஆஃப் செலெக்ஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து கண்டிப்பாக இருக்கணும். நான் எனக்கு வேணுங்கிற இடத்த, எனக்கு பிடிச்ச இடத்துல ஒரு சர்வீஸையோ ப்ராடக்டையோ வந்து நல்லா கன்சியூம் பண்ணுறதுக்கு எனக்கு அந்த உரிமையும் அதிகாரமும் இருக்குது. இப்போ அந்த சிஸ்டம் படி பார்க்குறப்போ, நிறைய சாய்ஸஸ் இருக்கிறப்போ, நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கிறப்போ, எனக்கு வேணுங்கிற இடத்துல என்னால் செலக்ட் பண்ணிக்க முடியும், வேணுங்கிற கடைக்கு போயிட்டு இருக்க முடியும். அண்ட் அந்த இடத்துல ஒரு காம்படிஷன் ஒன்று உருவாகுது. அதே மாதிரியான ப்ராடக்ட்ஸ் விற்கிற சர்வீசஸ் இருக்கிற நிறைய ஷாப்ஸும் இடங்களும் இருக்கிறப்போ, அவங்களுக்குள்ள தே ஹாவ் அ காம்படிஷன். அப்போ ஒரு காம்படிஷன் இருக்கிறப்போ, அது கன்சியூமருக்கும் சரி, அந்த காம்படிஷன் அந்த ப்ராடக்டை கொடுக்குறவருக்கும் சரி, தே வில் ஹாவ் அ வின்-வின் சிச்சுவேஷன். ஏன்னா என்னோட கன்சியூமரை நான் விட்டுறக்கூடாது அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் தான் ஒரு பிஸ்னஸ்மேன் எப்பயுமே யோசிப்பார். ஸோ காம்படிஷன் இருக்கிறப்போ வி வில் கெட் அ லோ ப்ரைஸ். கம்பல்சரி இல்லை, விலை குறைவாக இருக்கணுங்கிறது இல்லை, பட் ஒரு நல்ல சர்வீஸையோ நல்ல ப்ராடக்டையோ கன்சியூமருக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்குது. அப்போ அந்த வகையில் பார்க்குறப்போ நீங்கள் சொல்கிற இடத்துல இப்போ அதே மாதிரி கடைகள் அந்த பிளாட்ஃபார்ம் ஃபுல்லாக அந்த மாதிரி கடைகள் இருக்குது அப்படிங்கிறப்போ நாங்கள் எப்படி கம்பீட் பண்ணுறது? ஹவு டு யூ see that? 3 things. ஓகே, டிஃபரன்ஷியேஷன், ரிலேஷன்ஷிப் அண்ட் குவாலிட்டி. சரியா? டிஃபரன்ஷியேஷன் நான் சொன்னேன், நீங்களாக இருக்கிறது தான் உங்களோட சூப்பர் பவர். ஸோ நாங்கள் கோவிட் இருக்கிறது எனக்கு இப்போ அந்த கடை பேர் ஞாபகம், சாய்வாலான்னு நினைக்கிறேன். ஒரு பைலட் ஷாப். நான் அந்த ஷாப்புக்கு போகிறதுக்கு காரணம் எனக்கு அந்த பைலட்டை கதை பிடிச்சிருந்தேன், ரைட்? அவருக்கு வேலை இல்லை போயிட்டு அந்த மாதிரி இதுன்னு வந்து தான் அவர் அந்த ஷாப்பை போட்டார். ஸோ they did so much of sales. இப்போ அவங்களுக்கு நிறைய பிரான்ச்சஸ் இருக்கு. ஸோ உங்களோட ஸ்டோரி, நீங்களாக இருக்கிறது தான் உங்களோட சூப்பர் பவர்னு சொன்னேன், ரைட்? அதுதான் உங்களோட பிராண்டிங் ஸ்டோரி. நீங்கள் உங்களோட கதைகள் சொல்லலாம். இப்போ சோஷியல் மீடியாவில் வந்து அவங்களோட பர்சனல் ஸ்டோரிஸ் ஒரு சீரீஸாக எடுக்கிறாங்க இன்ஸ்டாகிராமில். ஏன்? பிகாஸ் மக்களை புல் பண்ணுறதுக்கு, ரைட்? மற்றது வந்து ரிலேஷன்ஷிப். இப்போ வார கஸ்டமர் இது மற்ற விஷயம் ஸ்ரீலங்காவில் நிறைய நடக்கும். ஓகே, மார்க்கெட்டிங் சூப்பர்,
பேஜ் ரொம்ப நல்லா இருக்கு, கான்டென்ட் சூப்பராக இருக்கும், ஸ்டோரியும் சூப்பராக இருக்கும். போயிட்டு பார்த்தா கஸ்டமரை கண்டுக்க மாட்டாங்க. நிறைய கடையில் தேர்ஸ் நோ ரிலேஷன்ஷிப். மெனுவை கொடுத்தாச்சு, போயாச்சு, ஏன்னா வந்தாச்சு. ஆனால் நாங்கள் நேற்று ஒரு ஷாப்புக்கு போனோம். சின்ன கடை தான், புதுசாக ஓப்பன் பண்ணுது. பட் அவங்க அந்த 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 ரிசப்ஷனிஸ்ட் எங்களோட பேசின விதம், அவர் எங்களை கூட்டிகிட்டு போனார், அவர் இந்த ஃபுட்டெல்லாம் கொண்டு வந்து காட்டினார், அந்த கனெக்ஷன் இட்ஸ் நைஸ். ஏன்னா இப்போ வந்து ஆட்களுக்கு ஃபோனோடைய ரிலேஷன்ஷிப் வந்து பழகிடுச்சு, ரைட்? ஆனால் ஆக்சுவலி ஒரு பர்சனோட பேசும்போது they feel difference, ரைட்? they feel the difference. ஸோ அது ஒரு ரிலேஷன்ஷிப். மூணாவது வந்து குவாலிட்டி. நாங்கள் வந்து ப்ரொடக்டோட ப்ரைஸ் பார்க்குறத விட குவாலிட்டி பார்க்கலாம். ஏன்னா நாங்கள் ஒரு லோக்கல் பிராண்டில் போய்ட்டு 1000 ரூபாய்க்கு டிஷர்ட் ஒன்று வாங்கலாம், ரைட்? ஆனால் இருந்தாலும் டாமி ஹில்ஃபிகரில் 17,000 டிஷர்ட் ஒன்று வாங்குறது ஏன்னா அது நீண்ட பிராண்ட் அண்ட் குவாலிட்டி. அது நீண்ட கால் பாவிக்கலாம், அது பாவிக்கலாமா பாவிக்க முடியாதான்னு தெரியாது, ஆனால் அவ்வளோ கொடுத்து வாங்குறதுனால ஆக்கள் அதை பார்த்துப்பாங்க. ஓகே, ஸோ குவாலிட்டி. ஸோ அதனால நாங்கள் வந்து என்ன வேணாலும் செய்யலாம். லைக் நாங்கள் பிராண்டிங் மார்க்கெட்டிங் பண்ணி எல்லாத்தையும் கூட்டி கொண்டு வந்து எங்களோட ப்ரொடக்ட் வந்து குவாலிட்டி இல்லைன்னா அப்பையும் ஆக்கள் நிற்க மாட்டாங்க. ஸோ இந்த 3 பில்லர்ஸில் தான் நாங்கள் எங்களோட டிஃபரன்சியேஷன். நாங்கள் எப்படி அடுத்த இப்போ எல்லாரும் ஒரே கடை வச்சுருக்காங்கன்னா நாங்கள் என்ன வித்தியாசம் செய்யணும், ரைட்? எங்களோட ஸ்டோரி அட்லீஸ்ட் வெளியே சொல்கிறோமா, ரைட்? எங்களை யாருன்னு ஆச்சு வெளியே தெரியுமா? நிறைய இப்போ ஆண்டர்ப்ரனர்ஸ் வந்து நிறைய பேர் அவங்கள தான் மார்க்கெட் பண்ணுறாங்க, பிராண்டு அவங்களோட ப்ராடக்டையோ கிடையாது. அவங்களா தாட் லீடர்ஸாக பிராண்டிங் பண்ணுறாங்க. அப்போ ஆக்கள் அவங்கள பார்த்துட்டு இவர் யார், இவங்களோட பிஸ்னஸ் என்ன, அப்படி போய்ட்டு கஸ்டமர்ஸ் கன்வெர்ட் ஆகுறாங்க. ஸோ நாங்கள் தான் பார்க்கணும் டிஃப்ரென்சியேஷன். நாங்கள் டிஃப்ரெண்ட்டாக என்ன செய்ய போகிறோம், மற்றது ரிலேஷன்ஷிப் எப்படி மெயின்டைன் பண்ண போகிறோம் அண்ட் குவாலிட்டி எப்படி மெயின்டைன் பண்ண போகிறோம்னு. அந்த வலையாபதி சொல்லுவார், என்னது விஜய் படத்தில் என்ன செஞ்சாலும் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு, அந்த மாதிரி தான் அது ஒரு குட் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி. நீங்கள் அந்த மூணாவது சொன்ன பாயிண்டில் எனக்கு ஒரு ஐடியா ஒன்று கிளிக் ஆச்சு. இப்போ யூஸ்வலாக கொலம்போ சரி இல்லை ஸ்ரீலங்கா எடுத்தாலும் மோஸ்ட்லி மெஜாரிட்டி பெரும்பாலான இருக்கிறது நாள் சம்பளத்துக்கும் மாத சம்பளத்துக்கும் வேலை செய்கிற மாதிரியான ஆட்கள் தான். இப்போ அவங்க வந்து இப்போ சாதாரணமாக என்னையே எடுத்துக்கிட்டாலும் நான் யூஸ்வலாக ட்ரெஸ் செலெக்ஷன் அப்படின்னு சொல்லி வரப்போ பெட்டாவில் அந்த மார்க்கெட்ஸில் இருக்கிற ஒரு ஷார்ட்ஸ் ஒன்று வாங்குறேன் அப்படின்னு சொன்னால் அந்த ஷார்ட்ஸ் வந்து ஒரு 400-500 அந்த பெட்டா மார்க்கெட்டில் ஸ்ட்ரீட்டில் வாங்கிடலாம், பஸ் ஸ்டாண்ட் கிட்ட இருக்கிற அந்த மார்க்கெட்டில். அதே ஷார்ட்ஸ் அதே மெட்டீரியல் அதுக்கு பக்கத்துலேயே ஒரு ஃபியூ ஸ்ட்ரீட்ஸ் தள்ளி இருக்கிற ஒரு ஷாப்புக்குள்ளே ஒரு ஏசி மாதிரியெல்லாம் போட்டிருக்கிற ஒரு மாலும் கிடையாது, ஒரு சின்ன ஷாப்புக்குள்ளே போய் வாங்குறதா இருந்தால் இட் கம்ஸ் அரௌண்ட் லைக் 1200 மாதிரி போகுது. அப்போ ஒரு கன்சியூமராக நான் அதை பார்க்குற இடத்துல பட் எனக்கு அது அந்த இடத்துல லைக் எனக்கு ஒரே ஷார்ட்ஸ் தான், ஒரே மெட்டீரியல் தான், அவங்க பிராண்ட் பண்ணுறாங்க அந்த இடத்துல ஏசி அது இதெல்லாம் போடுறதுனால அது காஸ்ட் அந்த இடத்துல காஸ்ட் அட் ஆகுது. அப்போ எனக்கு நான் அதே மெட்டீரியல் உள்ள அதே ஷார்ட்ஸில் பார்க்குறப்போ நான் அங்கே வாங்குறத விட எனக்கு இங்கே வாங்குறது ஈஸி தானே அப்படிங்கிற மாதிரி யோசிக்கலாம்ல. ஸோ அதே நீங்கள் மாலில் வாங்கினீங்கன்னா 5000 ரூபாய்க்கு வாங்கலாம். எடுத்து பார்த்துட்டு ஓகே, ஸோ அது என்னென்னா அது வந்து ஒரே குவாலிட்டி தான், அதே தான். அங்கனைக்கு தான் டிஃபரன்சியேஷன் வரும், ரைட்? அங்கனைக்கு தான் அவங்க ஓகே நாங்கள் இந்த சர்வீஸ் ஆட் பண்ணுறோம், இந்த வேல்யூ ஆட் பண்ணுறோம், இந்த குவாலிட்டி ஆட் பண்ணுறோம், ரைட்? அவங்க வந்து சொல்கிற கதைக்கு தான் நீங்கள் வாங்குவீங்களோ தவிர உண்மைக்கு இதில் குவாலிட்டி என்ன. அதான் நான் முதல்ல சொன்னேன், அந்த நாங்கள் 17,000 கொடுத்து டிஷர்ட் ஒன்று வாங்கினாலும் ரைட் அந்த டிஷர்ட் உண்மைக்கு குவாலிட்டியாக என்னன்னு எங்களுக்கு தெரியாது. ஆனால் அது 17,000 கொடுத்து வாங்கினதுனால பத்திரமா பார்த்துப்பாங்க, ரைட்? that's how normal consumers are. ஸோ நாங்கள் பார்க்கணும் கான்ஸ்டன்ட்லி. சரி, இப்போ நீங்கள் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி சில ஆக்கள் நாள் சம்பளத்துக்கு இருக்காங்க, சில ஆக்கள் மாத சம்பளத்துக்கு ஒர்க் பண்ணுறாங்க. நானும் அப்படி தான் தொடங்குறேன், ரைட்? நான் வந்து 14 கிலோமீட்டர்ஸ் ஒர்க்குக்கு நடந்திருக்கேன், சொக்குக்கு காசு இல்லாமல். ஓகே, அப்படி தான் இருந்தேன் நான் கோவிட் டைமில். ஓகே, ஸோ அங்கேருந்து வளர்ந்து வாரது சில நேரம் முன்னுக்கு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும் போதே உங்களுக்கு போயிட்டு அந்த கேலிபரில் வாங்க முடியாது. அப்போ நீங்கள் பெட்டாவில் தான் வாங்கணும், ரைட்? அதுக்கப்புறம் பெட்டாவில் வாங்குறதே கொஞ்சம் சரி பரவாயில்ல, எனக்கு இப்போ நான் கொஞ்சம் சம்பாதிக்கிறேன், கொஞ்சம் ஒரு ஏசி போட்ட கடையில் வாங்கினா பரவாயில்ல, நோ ப்ராப்ளம், ரைட்? மணி வந்து காசு வந்து நீங்கள் என்ன மேலே வேல்யூ வச்சுருக்கீங்களோ நீங்கள் அந்த வேல்யூவுக்கு தான் கொடுப்பீங்க,
அப்போ நீங்கள் உங்களுக்கு ஏசி வச்ச கடைக்கு போகணுன்னா அவங்க ஏசி வச்சுருக்காங்க, ரைட்? 4 பேர் வருவாங்க, ஓடி வருவாங்க நீங்கள் கடைக்குள்ளே போன உடனே, ரைட்? இதே பெட்டாக்கு போனீங்கன்னா மாற்றவனா கண்ணாது ஒன்று அது அருமே ருப்பியா தேசியதுன்னு கண்டு நீங்கள் மற்ற கடைக்கு போனீங்கன்னா நீங்கள் நெகோஷியேட் பண்ணவே மாட்டீங்க, ரைட்? ஏன்னா 4 பேர் வந்து உதவி செய்வாங்க, ஏசி இருக்குது சார், விட்டுட்டு என்ன சார். ஸோ அந்த மாதிரி அப்போ நீங்கள் டிசைட் பண்ணணும் நீங்கள் என்ன வேல்யூ அந்த நேரத்தில் நீங்கள் இதுக்கு இந்த வேல்யூ கொடுப்பீங்களா அப்படிங்கிறத நீங்கள் யோசிக்கணும், ரைட்? ஏன்னா இப்போ நாங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது எங்களுக்கு நீங்கள் சொல்லுங்களேன் 5000க்கு டிஷர்ட்னு வாங்குறீங்கன்னு 5000 சில நேரம் கொடுக்க கஷ்டமாக இருக்கும், ரைட்? சில நேரம் கஷ்டம் 5000 கொடுக்கறதுக்கு. அப்போ நாங்கள் யோசிக்கணும், சரி இந்த டைமில் எனக்கு இந்த டிஷர்ட் 5000 கொடுத்து வாங்குறத விட இந்த சீசனில் நான் ஒரு 1000 ருபீஸுக்கு இன்னொரு டிஷர்ட் ஒன்று வாங்கி போட்டுக்கோங்க, தேவையாங்கிறத பொறுத்து தேவைங்கிறத பொறுத்து. எக்ஸாக்ட்லி. ஆனால் படிப்படியாக முன்னேறணும், ரைட்? அது பேங்க் அக்கௌண்ட்டில் காசு சேர போயிட்டு வாங்குங்க, கொஞ்சம் வேல்யூ பாருங்கள், என்ன மாதிரி அவங்க பிஸ்னஸ் செய்கிறாங்கன்னு பாருங்கள், அதை வந்து உங்களோட பிஸ்னஸில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் அவங்க எப்படி பேசுகிறாங்க, அவங்க என்ன மாதிரி பேசுகிறாங்க, ரொலெக்ஸனில் போனால் அவங்க எப்படி உங்களை ட்ரீட் பண்ணுவாங்க, ரைட்? நீங்கள் கம்பேர் பண்ண ஜோயா லுக்காஸ் போனால் அவங்கள எப்படி ட்ரீட் பண்ணுறாங்க, இல்லாட்டி நார்மல் ஜுவல்லரி ட்ரீட் எப்படி ட்ரீட் பண்ணுறாங்க, ரைட்? அந்த மாதிரி நீங்கள் பார்க்கணும், உங்களோட சீசனுக்கான நீங்கள் எவ்வளோ வேல்யூ கொடுக்க விரும்புகிறீங்க அந்த டைமில், அதுதான் முக்கியமான விஷயம். அது ஃப்ரம் அ கன்சியூமர்ஸ் சைட் ஆஃப் வியூ. ஸோ நீங்கள் சொன்ன அந்த படிப்படியாக மேலே போகிறது, கொஞ்சம் டெவலப் ஆகுற அந்த ஸ்டேஜ் இருக்கு இல்லையா, அதுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு உங்களுடைய அந்த செட்டி 7 எப்படி ஹெல்ப் பண்ணுது? நீங்கள் அதுண்ட கொஞ்சம் எலாபரேஷனாக சொன்னீங்க. சூப்பர். ஸோ செட்டி 7 வந்து வந்து சி வந்து சர்க்கிள் ஃபர்ஸ்ட், ஓகே, சரியா? ஸோ உங்களோட சர்க்கிள் யார் இருக்கான்னு நீங்கள் யோசிக்கணும். இப்போ சில நேரம் உங்களோட சர்க்கிளில் இப்போ நீங்கள் அழுகி போன ஒரு பழத்தை நல்லா இருக்கிற பழங்களோட வச்சிங்கன்னா எல்லா பழமும் அழிஞ்சிரும், ரைட்? அந்த மாதிரி உங்களோட சர்க்கிளில் யார் இருக்காங்கிறது நீங்கள் முதல்ல பார்க்கணும். சில பேர் இருக்காங்க உங்ககிட்ட இருந்து உதவி பெறுறவங்க, சில பேர் இருக்காங்க உங்களுக்கு ஈக்குவலானவங்க, சில பேர் இருக்காங்க உங்களுக்கு உதவி செய்ய முடியுமானவங்க, ரைட்? அந்த 3 பேரையும் நீங்கள் கலட்டி விடக்கூடாது. 3 பேரும் இருக்கணும், ரைட்? ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா கடைக்கு போய்ட்டு டீ ஒன்று குடிக்க ஒரு ஃப்ரெண்ட் இருக்கணும், சரியா? ஏதாவது சொன்னா, ஏதாவது வாழ்க்கையில் ஒரு ஸ்ட்ரெஸ் ஒன்று இருக்குன்னா ஒரு ஃப்ரெண்டோட சேர்ந்து யாரையாவது ஏசணும், தட்ஸ் அ நார்மல் திங், ரைட்? அதுக்காக இப்போ ஐயோ எந்த ஃப்ரெண்ட் இவன் என்னடா என் காசில் டீ குடிக்கிறான் அப்படின்னு அவனை வெட்டுறது இல்லை, தட்ஸ் நாட் வாட் இட் மீன்ஸ். அதில் வந்து என்ன செய்யணும்னா நாங்கள் பார்க்கணும் எங்கே படிக்கணும், எங்கே படிப்பிக்கணும், எங்கே நாங்கள் சில்லாக இருக்கணும் அப்படின்னு நாங்கள் உள்ளுக்கால நாங்கள் டிசைட் பண்ண தெரிஞ்சுக்கணும், ரைட்? ஏன்னா ஸோ அதுதான் சர்க்கிள் ஃபர்ஸ்ட், ஓகே? உங்களோட சர்க்கிள் என்ன மாதிரி சர்க்கிள் தெரிஞ்சுக்கோங்க. மற்றதான் உங்களோட சர்க்கிளை முழு இருதயத்தோட முழு ஹார்ட்டோடையும் ட்ரஸ்ட் தெம் அண்ட் சர்வ் தெம், ஜெனுவினாக இருங்க. தட்ஸ் த மெயின் திங். ஏன்னா நிறைய பேர் பிஸ்னஸ் மார்க்கெட்டிங் வந்தால் ஜெனுவின் இல்லை, ரைட்? ஒரு முகத்தை காட்டுவாங்க, அதுக்கப்புறம் வேற ஒன்று செய்வாங்க. பி ஜெனுவின். அந்த சீக்ரெட்காக தான் நான் ஷேர் பண்ணேன், நான் என்ன செய்கிறேங்கிறது தான் அந்த புக்கில் இருக்குது, ஓகே? அண்ட் தென் H வந்து ஹார்ட், ஓகே? லவ் எவ்ரி திங் யூ டூ. சில நேரம் நீங்கள் வந்து செய்கிற விஷயங்கள் சில பேர் எல்லாரும் அவங்களோட ஜாப்பை விரும்பி செய்கிறதில்ல, ஆனால் அவங்களுக்கு ஃபேமிலிஸ் இருக்குது, அவங்களோட நிலைமை அப்படி, ரைட்? அந்த நேரம் தான் ஒரு பர்பஸ் கோச் தேவை, ஓகே? அந்த நேரம் தான் அவங்களுக்கு சரி நான் இதை செய்கிறேன், இதனால எத்தனை பேர் பலன் அடைகிறாங்க, ரைட்? எந்த ஸ்கில்னால எத்தனை பேர் பலன் அடைகிறாங்க, எத்தனை பேருக்கு ஜாப்ஸ் கிடைக்கும். இப்போ ஹெச்ஆராக இருந்தால் நீங்கள் எத்தனை பேருக்கு ஜாப்ஸ் கொடுக்குறீங்க, எத்தனை பேருக்கு வாழ்க்கை கொடுக்குறீங்க. சேல்ஸில் இருந்தால் உங்களோட நல்ல ப்ரொடக்டோன்னு நீங்கள் எத்தனை பேர் யூஸ் பண்ணுறாங்க. நீங்கள் வெஹிக்கல் சேல்ஸ்மேனாக இருந்தால் அவங்களோட ஃபேமிலியை அந்த வெஹிக்கலை என்ஜாய் பண்ணும், ரைட்? ஸோ அந்த மாதிரி ஃபைண்ட் த பர்பஸ், ஃபைண்ட் த பாசிட்டிவிட்டி பிஹைண்ட் வாட் யூ டூ, ரைட்? ஸோ H மீன்ஸ் ஹார்ட், ஓகே? E வந்து எஸ்டாப்ளிஷ் யுவர் செல்ஃப் இன் பவர்ஃபுல் சர்க்கிள்ஸ், ரைட்? ஸோ சர்க்கிள் ஃபர்ஸ்ட் முதல்ல சொன்னேன். அதுக்கப்புறம் நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ளணும், இப்போ நாங்கள் வந்து வெளியில் போனால் நாங்கள் வந்து சில நேரம் ஹோட்டல்ஸ் அது இதுகளுக்கு போனால் சில ஆட்கள் நடந்து போவாங்க, ரைட்? தெரிஞ்ச ஆட்கள், பாலிட்டிஷியன்ஸ், பிஸ்னஸ்மேன் நடந்து போவாங்க. ஆனால் நாங்கள் எத்தனை பேர் எந்திரிச்சு போய்ட்டு எங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம். ஹாய், ஐம் ஆஞ்சலோ புதனாகம், ஐம் பர்பஸ் கோச், ஐ ரியலி லைக் யூர் ஜாப். நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கொள்ளணும் எங்களை, ரைட்? ஸோ அந்த மாதிரி இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கொண்டு நாங்கள் எங்களோட ஜாப் அவங்களுக்கு தெரியும், அவங்களோட ஜாப் எங்களுக்கு எப்படியும் தெரியும். ஸோ நாங்கள் வந்து அந்த மாதிரி ரிலேஷன்ஷிப் ஒன்று தொடங்கணும். ஸோ நாங்கள் அதுக்கப்புறம் இது வந்து நான் மேனிப்புலேட்டிவ் மாதிரி சொல்லுவேன், ஓகே? பட் ஜெனுவின் கனெக்ஷன்,
ஓகே, அவங்களுக்கு ஒரு நாள் தேவைன்னா, அவங்களுக்கு ஒரு நாள் டிஜிட்டல் மார்க்கெட்டர் ஒன்று தேவைன்னா ஆஞ்சலோ ஞாபகம் வரணும். அவங்களோட ஸ்டாஃபுக்கு ட்ரெயின் பண்ணுறதுக்கு ஒரு பர்பஸ் கோச் தேவைன்னா, இல்லாட்டி அவங்களுக்கு ஒரு பர்பஸ் கோச் தேவைன்னா என் பேர் ஞாபகம் வரணும். அந்த மாதிரி நாங்கள் எங்களை எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கொள்ளணும். அதுக்கு நாங்கள் அதான் நான் சொன்னேன், படிப்படியாக முன்னேறது. அப்போ நாங்கள் அந்த மாதிரி இடங்களுக்கு தான் போகணும். உங்களுக்கு என்ன மாதிரி கிளையன்ட்ஸ் வேணும் அந்த மாதிரி இடங்களில் தான் நீங்கள் இருக்கணும். ப்ரொமோட் யுவர் செல்ஃப். ஓகே, மற்றது வந்து டாக் செட்டி ரைட். டாக் வந்து நாங்கள் வந்து வழக்கமாக இப்போ இருக்கிற கரண்ட் ஜெனரேஷன் நிறைய பேருக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு பேசுகிறதுக்கு கஷ்டம் ரைட். ஆனால் நீங்கள் எங்கே போனாலும் உங்களுக்கு ஒரு இம்பேக்ட் ஒன்று வச்சுட்டு வர முடியும். ஸோ பேசுங்க, போகிற இடம்லாம் பேசுங்க, 4 பேர்கிட்டையாவது பேசுங்க ரைட். பேசி ஸோ டாக் தட்ஸ் ஹவ் யூ ஸ்ப்ரெட் ஹூ யூ ஆர். அதுவும் ஒரு வகையான மார்க்கெட்டிங் தான், எல்லாம் சோஷியல் மீடியாவே இல்லை ரைட். நெட்வொர்க்கிங் ரைட். ஸோ மற்ற வந்து ட்ரிகர் ரைட். நாங்கள் இப்போ சில ஆக்கள் மார்க்கெட்டிங் செய்யும் போது மற்றவங்க இமோஷன்ஸ் ட்ரிகர் பண்ணுவாங்க. லைக் ஃபார் எக்ஸாம்பிள், நான் இந்த கிட்டத்தில் ஒரு ஃபேக் என்கேஜ்மெண்ட் ஒன்று நடந்துச்சுன்னு சொல்லி எல்லோரும் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க ரைட். எல்லாம் ஷேர் பண்ணுறாங்க, கங்க்ராச்சுலேஷன், வைரல் ஆகிடுச்சு. அது வை ஹி ட்ரிகர்ட் அன் இமோஷன் ரைட். ஸோ நாங்கள் போகும்போது நாங்கள் சேல்ஸ் பண்ணும் போதோ மார்க்கெட்டிங் பண்ணும் போதோ நாங்கள் சும்மா போய்ட்டு இதை நான் விற்கிறேன் வேணா வாங்குங்க, இல்லாட்டி சும்மா இருங்க. இல்லை, அங்கனைக்கு தான் உங்களோட இமோஷனை நான் புரிஞ்சுக்கணும். எம்பதி ரைட். இப்போ உங்களுக்கு பிஸ்னஸ் ஒன்று இருக்குது ரைட். உங்களுக்கு பிஸ்னஸ் ஒன்று இருக்குன்னா இப்போ உங்களுக்கு போதிய அளவு ப்ராஃபிட் இல்லை. நீங்கள் ஸ்டாஃபுக்கு ப்ராஃபிட் என்னது சேலரிஸ் கட்டணும், ரெண்ட் கட்டணும், ஓகே, வெண்டர் சப்ளையர்ஸுக்கு கட்டணும் ரைட். கிளையன்ஸோட வேலையும் நடக்கணும் ரைட். அது எல்லாம் நடக்கணும். ஆனால் உங்களுக்கு இப்போ போதுமான அளவு ரெவன்யூ இல்லை. அது உங்களோட பெயின் பாயிண்ட். அது நான் புரிஞ்சு கொள்ளணும். நான் எனக்கு உட்காந்து சரி இதான் என் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பேக்கேஜ், நீங்கள் இப்படி செய்யுங்க, 30,000 தாங்க, இல்லாட்டி 1,00,000 தாங்க, நான் செஞ்சு தரேன்னு சொல்ல முடியாது. நான் அந்த பெயினை தெரிஞ்சுக்கொள்ளணும் ரைட். அதான் ட்ரிகர் பண்ணணும் ரைட். இமோஷனை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் சொல்லணும், ஓகே இந்த மாதிரி பிரச்சனை உங்களுக்கு இருக்குது, சரி உங்களுக்கு பேமெண்ட் வேணாலும் பரவாயில்ல, இந்த மாதிரி 50% சரி போகலாம், அந்த மாதிரி ஒரு சொல்யூஷன் அன்னைக்கு நீங்கள் ரைட். அவரோட இமோஷனை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் ட்ரிகர் பண்ணணும். இங்கே பாருங்கள், திஸ் இஸ் இட். அப்போ அவர் ட்ரிகர் ஆனோன்னு அவர் யோசிப்பார், இதுதான் பெஸ்ட் ஆப்ஷன். ஏன்னா மற்ற யாருமே அவரோட பெயின் பாயிண்ட்டை புரிஞ்ச உடனே தான் உங்களுக்கு ட்ரிகர் பண்ண முடியும், இல்லாட்டி ட்ரிகர் பண்ண இயலாது. எக்ஸாக்ட்லி. ஓகே, வை வந்து ஈல்டு இன்ஃபர்மேஷன் ரைட். இப்போ நாங்கள் நிறைய சொல்லுவோம், புத்திசாலிங்க வந்து PhD எடுத்தா, MBA எடுத்தார், இல்லை டாக்டர் ஆகிட்டார், அவர் ரொம்ப புத்திசாலிங்கிறது வந்து இது வேற. எஜுகேட்டட் அண்ட் வைஸ் விஸ்டம் இஸ் டிஃபரெண்ட். ஓகே, ஒரு வைஸ் பர்சன் வந்து அவருக்கு வந்து இன்ஃபர்மேஷன் எங்கே தேடலாங்கிறது தெரிஞ்சிருக்கணும். எல்லா விஷயமும் தெரியாது. அண்ட் அது சரியான ஒரு ரிசர்ச்சராக இருந்தால் யூ ஷுட் பி அ குட் ரிசர்ச்சர் இஃப் யூ கேன். எக்ஸாக்ட்லி, தட் ஹேப்பன் டு ஹென்ரி ஃபோர்ட் வந்து கோர்ட்ஸில் ஏதோ ஒரு இஷ்யூ ஒன்று வந்து அவரை சூவாக போகும்போது அவருக்கு ஒரு பேசிக் எக்ஸாம் வேணுமோ, பேசிக் கொஸ்டின்ஸ் வேணுமோ கேட்டாங்க. அப்போ அவர் சொன்னார், எனக்கு இதுக்கெல்லாம் ஆன்சர் தெரியாது, ஆனால் இதுக்கெல்லாம் தெரிஞ்சவங்களை தான் நான் ஹையர் பண்ணியிருக்கேன் ரைட். ஸோ நாங்கள் கான்ஸ்டன்ட்லி யோசிக்கணும், எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் எங்கே இருக்குன்னு தேடி போகிறதுக்கு அந்த ஆற்றல் இருந்தால் உண்மைக்கு நீங்கள் புத்திசாலி ரைட். யார்கிட்ட பேசணும், யார்கிட்ட இன்ஃபர்மேஷன் எடுக்கணும், அதெல்லாம் உங்களோட புத்திசாலித்தனம் ரைட். மற்றது வந்து 7 நான் போட்டிருக்கேன்னா, கோ டு யுவர் பிளேசஸ் ஆஃப் வர்ஷிப். நீங்கள் இப்போ செட்டி கல்ச்சர்ஸ் எடுத்தீங்கன்னா, தஞ்சாவூர் பெரிய கோயில் ஃபண்டட் பை செட்டிஸ். ஓகே, ஸ்ரீலங்கா லாட் ஆஃப் சர்ச்சஸ் ஃபண்டட் பை செட்டிஸ். ஓகே, ஒரு அந்த செட்டி பேர் ஒன்று எங்கேயாவது இருக்கும். ஏன்னா அவங்க வந்து அவங்களோட கம்யூனிட்டியை பார்த்துக்கிட்டாங்க. எந்த கம்யூனிட்டி வந்து வாவ் லைஃப் சர்ச். ஸோ நான் அவங்களுக்காக என்ன வேணாலும் செய்வேன். அது வந்து அவங்களுக்கு இருந்துச்சு. நான் இதான் வித்து சரி, ஐ வில் மேக் ஷூர் தட் தே ஹேவ் இட். அந்த அன்புனால, அந்த சர்க்கிள்னால, அந்த கம்யூனிட்டி ஸ்பிரிட்ங்கிறதுனால அவங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி தானாக வந்துச்சு. என் மனைவி நல்லா வாழணும், நல்லா இருக்கணும், நல்லா உடுத்தணும், அதுக்கு எனக்கு பணம் வேணும், அதுக்கு நான் இன்னும் பிஸ்னஸ் செய்யணும், அப்போ என் கிளையன்ட்ஸ் நல்லா இருக்கணும், அவங்க அப்படியே உதவி செஞ்சு தான் ஆக்கள் முன்னேறாங்க செட்டி சைடில். குட் எக்ஸ்பிளனேஷன் அது. அண்ட் நீங்கள் சொன்ன அதை CHETல வந்து டாக் அப்படின்னு சொன்னீங்க. எனக்கு அது பட்டோன்னா எனக்கு இன்னொரு விஷயம் கிளிக் ஆச்சு. கேன் பி அ ஃபனி திங். அது ஃபன்னாக தோணுனது தான். அண்ட் சில பேர் வந்து இப்போ இந்த சோஷியல் மீடியா, ஃபோன், இதெல்லாம் பார்க்குறீங்க, படங்கள்லேயே வந்து இப்போ அது நிறைய வந்துருச்சு. இப்போ பேசுகிற நேரம் கூட அது நிறைய பேர் அப்படி என்ன யூஸ் பண்ணுறாங்கன்னா, நான் ஒரு இன்ட்ரோவர்ட்ப்பா, எனக்கு பேசலாம் வராது. இப்போ பேச சொன்னீங்கன்னா, நான் அப்படி பேசுறது, நான் இன்ட்ரோவர்ட், எனக்கெல்லாம் வராது அப்படின்னு.
வாட் இஃப் அப்ப அந்த இன்ட்ரோவர்ட்டுக்கு என்ன சொல்யூஷன்? அட்லீஸ்ட் இன்ட்ரோவர்ட்னு சரி போயிட்டு பேசுங்க. ஹாய் ஐம் அஞ்சலா இன்ட்ரோவர்ட்னு சரி சொல்லுங்கப்பா. அப்ப அவங்களுக்கு ஞாபகம் இருக்கும். ஏன்னா எல்லாரும் பேசிட்டு இருக்கல ஒருத்தன் வந்து என்னடா இன்ட்ரோவர்ட்னு சொல்லிட்டு போயிட்டான், அவன் பேர் என்ன மகேஷ் அஞ்சலவா அப்படின்னு அவங்க ஞாபகம் இருக்கும். தட்ஸ் டிஃபரன்சியேஷன். நீங்களா இருக்கிறது அவங்களோட சூப்பர் பவர். இன்ட்ரோவர்ட்டா இருக்கிற நிறைய பேர் மில்லியனர்ஸா இருக்காங்க, ரைட்? ஸோ நீங்க தெரிஞ்சுக்கொள்ளணும் என்ன மாதிரி எப்படி நீங்க ஆன்லைன் சேட் பண்ணலாமே ஆக்களோட. சேட் பண்ணியும் ஆன்லைன் சாட்னா இப்படி இருப்பேன், நேர்ல போய் பேசினா எக்ஸாக்ட்லி. ஸோ அது வந்து அது ஒரு ஆக்களுக்கு ஒவ்வொரு ஆக்களுக்கு அது வேற வேற. ஓகே, டிபெண்ட்ஸ் ஃப்ரம் பர்சன் டு பர்சன். ஸோ அதனால அது எப்படி நீங்கள் டாக்னு சொன்னால் டாக்னா எத்தனை பேருக்கு உங்களை தெரியும்? That's it. How many people know you? How many people have you introduced yourself to? Simple as that. இதை பார்த்து கொண்டிருக்கிற இன்ட்ரோவர்ட்ஸ் இருந்தீங்கன்னு சொன்னால், நீங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சிருந்தீங்கன்னு சொன்னால், அட்லீஸ்ட் போயிட்டு நான் இன்ட்ரோவர்ட்னு சரி மற்றவங்க கிட்ட சொல்லுங்க, சொல்லாமல் இருந்துடாதீங்க. ப்ரொமோட் யுவர் செல்ஃப். அந்த வானம் படத்தில் சந்தானமும் எஸ்டிஆரும் சொல்லுவாங்க, எங்களுக்கு ஏன் சொத்து சேர்த்து வைக்கலன்னா எதாவது வாய் கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி தான் எக்ஸ்ட்ரோவர்ட்ஸ். ஸோ இன்ட்ரோவர்ட்ஸ் ஏதாவது யூஸ் பண்ணலாம். ஏதாவது தயவு செஞ்சு போய் பேசிடுங்க. உங்களுக்கு பிடிச்சவங்க கிட்ட சரி ப்ளீஸ் போய் பேசிடுங்க. ஸோ இந்த ஈக்குவேஷன் அண்ட் இப்போ நான் வந்து இப்போ அடுத்த கொஷன் என்னென்னா, கொஷன்னு இல்லை, இப்போ என்னோட ஒரு பிஸ்னஸ் ஐடியா ஒன்று இருக்குது, நான் இது பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னால், உங்களுடைய அந்த பர்பஸ் கோச்சிங் எப்படி ஒர்க் பண்ணுது அவங்களுக்குள்ள? ரைட். பர்பஸ் கோச்சிங் வந்து முதல்ல அவங்களுக்கு உணர வைக்கணும். பிஸ்னஸ்கிறது வந்து பெரிய இஷ்யூ ஒன்றும் இல்லை. ஏன்னா நாங்கள் இப்போ ரொம்ப பிஸ்னஸ்கிறது ரொம்ப பெருசாக்கிட்டோம். ஏன்னா சின்ன விஷயங்கள் செஞ்சு பெரிய ஆளான ஆக்கள் இருக்காங்க, ரைட்? இப்போ மெர்சிடிஸ் பென்ஸில் போர்ஷில் போகிற ஆக்கள் அவங்க தொடக்கத்திலே அது வாங்கலை. ரொம்ப சிம்பிளான விஷயம், ரைட்? ஸோ உங்களோட லைஃப் பூரா நீங்கள் என்ன செய்யணுங்கிறது உங்களோட அசைன்மெண்ட்ஸ். அதாவது இப்போ நீங்கள் வாழ்க்கொண்டிருக்கு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸஸ் இருக்குது. நீங்கள் சைல்ட்ஹுட் ட்ராமா இருந்துச்சா இல்லையான்னு எனக்கு தெரியாது. ஸோ உங்களுக்கு சைல்ட்ஹுட் ட்ராமா மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் சைல்ட்ஹுட் ட்ராமா இருக்கிற ஆக்கள் உங்களோட நீஷ் மார்க்கெட். எல்லாத்தையும் ஒரு பிஸ்னஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் யோசிச்சா அப்படி தான், ரைட்? நீங்கள் வந்து சின்ன வயசுலேருந்து உங்களோட ஃபேமிலி ரொம்ப வெல்த்தியான ஃபேமிலினா நீங்கள் படிக்காமல் பணக்காரனானா அப்போ உங்களுக்கு அங்கே மார்க்கெட் ஒன்று இருக்குது. படிக்காமல் பணக்காரனானவங்க எப்படி எக்ஸாக்ட்லி அவங்க எப்படி பந்தா காட்ட முடியும்னு உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம், ரைட்? தட்ஸ் அ பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ நீங்கள் உங்களோட பர்பஸ் வந்து என்னங்கிறது வந்து உங்களோட காலிங். நீங்கள் என்ன உங்களோட எக்ஸ்பீரியன்ஸஸ், அந்த எக்ஸ்பீரியன்ஸஸ் ஊடாக நீங்கள் எப்படி ஆக்களுக்கு உதவி செய்ய முடியும், ரைட்? ஆனால் மற்ற விஷயம் வந்து இப்போ என்ன சொல்லுவோமே, நீங்கள் சைல்ட்ஹுட் ட்ராமா உங்களுக்கு சைக்காலஜி செய்யணும்னு நினைச்ச உடனே மாப்பிள்ளை பிடிக்கவும் இல்லாது, ரைட்? ஸோ அதனால நினைச்ச உடனே உங்களுக்கு சில நேரம் சைக்காலஜி செய்ய முடியாது. பட் நீங்கள் இப்போ இருக்கிற ஒர்க்கில் எப்படி செய்ய முடியும்? நீங்கள் அதை ஸ்டடி பண்ணுறீங்களா? இல்லாட்டி அட்லீஸ்ட் ஒரு புக் ஒன்று எழுதுனா, இட்ஸ் ஆக்சுவலி வெரி ஈஸி. புக் ஒன்று எழுதுனா ஒரு நாளைக்கு 1/2 hour நீங்கள் டெடிகேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 3-4 மாதத்தில் யூ கேன் ஃபினிஷ் இட். எழுதலாம், அது உட்காந்து எழுதணுமே அப்படின்னு யோசிப்பாங்க, என்னடா எழுதணுமா இதெல்லாம் அப்படின்ட்டு விட்டுருவாங்க. ஸோ உங்களோட பர்பஸ் நீங்கள் தெரிஞ்சு கொண்டீங்கன்னா உங்களுக்கு அந்த ஒர்க்கிறது மோட்டிவேஷன் தேவையில்லை, உங்களுக்கு தேவை கிளாரிட்டி. இதுக்கு தான் நான் பிறந்திருக்கேன், இதை தான் நான் செய்யணும், இது தான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸஸ், இப்படி தான் எனக்கு ஆக்களுக்கு உதவி செய்ய முடியும்னா யூ வில் ஆட்டோமேட்டிக்கலி பிகின் டு டூ இட். இட்ஸ் நாட் மோட்டிவேஷன். காலையில் எந்திரிச்சு ஆண்ட்ரூ டேட் வீடியோ பார்க்குறது இல்லை, ரைட்? அது இல்லை. பட் யூ ஹேவ் கிளாரிட்டி. நான் இப்படி தான் செய்யணும் அப்படின்னு உங்களுக்கே ஒரு பர்பஸ் ஒன்று. அதாவது ரைட், நான் போன எக்ஸ்பீரியன்ஸ் வேறு யாரும் போக தேவை. ஆனால் அந்த எக்ஸ்பீரியன்ஸுக்கு நான் அவங்களுக்கு உதவி செய்யும் போது எனக்கு ஒன்றும் இல்லாமல் உதவி செய்யவும் இயலாது. ஓகே, தட்ஸ் வேர் மணி கம்ஸ் இன் டு பிளே. ஏன்னா நாங்கள் எல்லோரும் இப்போ என்ன பார்க்குறோம், வேலை செய்யும் போது என்னடா இது காலையிலேருந்து சும்மா உட்காந்துருக்கு 8 hour 9 மணி நேரம் எடுக்கிறாங்க, ஆனால் இவ்வளோ சம்பளத்துக்கு. ஆனால் நாங்கள் ஒரு வேல்யூ ஒன்று போட மாட்டோங்கிற டைமுக்கு. நாங்கள் சொல்லி இவங்க எனக்கு இவ்வளோ சம்பளம் தராங்கன்னா இன்றைக்கி எனக்கு இதுதான் எந்த ஒர்த்து, இதுதான் எந்த ஒர்த் அப்படின்னு நாங்களே தெரிஞ்சுக்கொள்ளணும். முதல்ல நாங்கள் உண்மையாக இருக்கணுமே. ஆனால் இப்போ நான் எப்படி அந்த ஒர்த்தை க்ரோ பண்ணுறது, ஒரு கம்பெனிகளுக்கே எப்படி ஒர்த்தை க்ரோத் பண்ணுறது, இன்னும் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எடுக்கலாம், இன்னும் டியூட்டிஸ் எடுக்கலாம், எல்லா டிபார்ட்மெண்ட்டையும் படிக்கலாம். அந்த கம்பெனிலே அவர் முடியாமல் ஆப்ரேஷன் செய்ய முடியும், அந்த வேலை நடக்காதுங்கிற இடத்துக்கு வந்தால் சும்மாவே சேலரிஸ் கூடும்,
அஃப்கோர்ஸ் யூஸ்வலி ஒரு இன்டர்வியூ அப்படி தான் போகும்ல. நான் வந்து என்னோட ஸ்கில் வந்து இதுதான், நான் இதை வந்து கொண்டு வரேன் ஆஃபீஸுக்குள்ள, எக்ஸாக்ட்லி அதுக்கான அந்த வேர்த்துக்கான பே வந்து நீங்கள் எனக்கு தாரீங்க, எக்ஸாக்ட்லி அப்படி தான் யூஸ்வலாக அது போகுதுல்ல. எக்ஸாக்ட்லி. ஸோ ஏன் ஆட்களுக்கு சில நேரம் ஐயோ ஃப்ரெண்டு தானே இவங்ககிட்ட காசு கேட்க முடியாது, அந்த கில்ட்டி ஃபீலிங் ஏன் வருதுன்னா, நீங்கள் இன்னும் உங்களோட வேர்த் உங்களுக்கு தெரியாது, இன்னும் கூட வேல்யூ உங்களுக்கு தெரியாதனால. ஸோ நீங்கள் உதவி செய்யும் போது அதுதான் உங்களோட பர்பஸ், ரைட்? ஸோ பர்பஸ் வந்து இப்போ உங்களுக்கு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, ஸ்கில்ஸ் இருக்குது, நீங்கள் யாருன்னு உங்களுக்கு தெரியும், அடுத்தவங்களுக்கு எப்படி உதவி செய்ய போகணுன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ தட்ஸ் யோர் பர்பஸ். நீங்கள் என்ன எக்ஸ்பீரியன்ஸ், எப்படி உதவி செய்யலாம், எங்கே நீங்கள் ஃபிட் இன் ஆவீங்க சொசைட்டியில், அண்ட் எப்படி ஏதாவது இந்த நாட்டுக்கு வச்சுட்டு போக முடியும் அப்படின்னு. நம்மளோட லிங்கா படத்தில் ரஜினி சார் மாதிரி ஒரு டேம் கட்டி வச்சுட்டு போகிறீங்களா, இல்லாட்டி அந்த மாதிரி என்னன்னு நீங்கள் தான் யோசிக்கணும். டேம் ஸோ ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிற ஒருத்தருக்கு நீங்கள் கொடுக்க வேண்டிய இல்லை, நீங்கள் கொடுக்கலான்னு நினைக்கிற அட்வைஸ் என்ன? முதல்ல சொசைட்டியில் இறங்கி ஆக்களோடு பேசி பாருங்கள். ஃபர்ஸ்ட் வந்து அப்சர்வேஷன், அதுதான் நான் கொடுக்க முடியுமோ ஒரே விஷயம். அப்சர்வேஷன், என்ன நடக்குது, என்ன ட்ரெண்ட்ஸ், எப்படி போகுது. இப்போ உங்களோட பக்கத்து வீட்டில் ஒரு க்ரோசரி ஷாப் பண்ணுறதுன்னா அவனுக்கு என்ன பிரச்சனை, டைமுக்கு பால் வராது, அப்போ பால் டெலிவரி பிஸ்னஸ் ஒன்று ஸ்டார்ட் பண்ணலாம். நீங்கள் பால் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணணுன்னு இல்லை, ரைட்? அதை டெலிவர் பண்ணுற பிஸ்னஸ் இருந்தால் ஒரு பைக் ஒன்று ஒரு டுக் கொண்டு இருந்தால் போதும், யூ கேன் மேக் மணி. ஓகே, இல்லாட்டி பிக்மியில் சரி போயிட்டு எடுத்துக்கொண்டு வரலாம், யூ கேன் ஸ்டில் மேக் மணி. ஸோ அதனால் அப்சர்வேஷன், என்னென்ன பிரச்சனைகள் இருக்குங்கிறத நீங்கள் முதல்ல அப்சர்வ் பண்ணணும். ஒரு யங்ஸ்டராக நீங்கள் இன்னும் க்ரோ ஆகும்போது, இப்போ நீங்கள் பெரிய கம்பெனிஸ் எடுத்திங்கன்னா அவங்களே குரூப் ஆஃப் கம்பெனிஸாக தான் இருக்காங்க, அதாவது நிறைய அம்ப்ரெல்லாஸ் இருக்குது அவங்களோட. ஆனால் நாங்கள் ரொம்ப இமோஷனலி அட்டாச் ஆகிடும் எங்களோட பிஸ்னஸோட. நான் வளர்த்த எந்த கையால் செஞ்ச பிஸ்னஸ் இதை எப்படியாவது முன்னுக்கு எடுத்துகிட்டு போ. ஐ மீன் அப்படி யோசிக்கிறது சரிதான், பட் அந்த கம்பெனிலே பி ஓப்பன் ஃபார் டைவர்சிஃபிகேஷன். என்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அடுத்து வருதோ அதை செய்யுங்க. இப்போ நீங்கள் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் செஞ்சு கொண்டு போகிறீங்க, ரைட்? நீங்கள் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் செஞ்சு கொண்டு போகும்போது உங்களோட ஸ்டாஃபில் இன்னொரு 4-5 பேர் அவங்களுக்கு வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் படிக்கணும். கோர்ஸ் ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணுங்க, ரைட்? கோர்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்கப்புறம் இப்போ உங்களோட ஸ்டாஃப் இருக்காங்க, ஆனால் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஜாப்ஸ் இல்லை, ரெக்ரூட்மெண்ட் ஏஜென்சி ஒன்று ஓப்பன் பண்ணுங்க, ரைட்? ரெக்ரூட்மெண்ட் ஏஜென்சி ஓப்பன் பண்ணிட்டு இப்போ அவங்களுக்கு டைமுக்கு காசு கட்டுறாங்க இல்லை, அது செய்கிறாங்க இல்லை, இது செய்கிறாங்க இல்லை, ரைட்? ஹெச்ஆர் கன்சல்டேஷன் அந்த மாதிரி நீங்கள் பாருங்கள். உங்களுக்கு எங்கே பிரச்சனை இருக்கோ அதை தீர்க்கிறது தான் உங்களோட கடமை. நான் பர்சனலி பிலீவ் பண்ணுறது என்னென்னா, உங்ககிட்ட ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அது தீர்வை தேடி தான் வந்திருக்கு, ரைட்? அதனால அதை தீர்த்து வச்சுட்டா உங்களுக்கும் காசு, அவங்களுக்கும் பிரச்சனை இல்லை, பிஸ்னஸ். தீர்க்கிறதுக்கு வழி தெரியலையே பானு முழிச்சிருந்தா என்ன பண்ணுறது? அதுதான் இன்ஃபர்மேஷன் போய்ட்டு தேடணும். லைக் ஸோ நாங்கள் கொஞ்சம் ரெடியாக இருக்கணும், லைக் நாங்கள் பார்க்கணும். எதாக இருந்தாலும் இப்படி தானே, நாங்கள் வந்து பிரச்சனை வந்த உடனே பெரிய கல் மாதிரி தெரியும் அது, ரைட்? ஒரு சின்ன கல்லை கூட இப்படி வச்சா பெரிய கல் மாதிரி தெரியும், ஆனால் தூரத்தில் எடுத்தால் சின்ன கல். ஸோ உங்களோட பெர்ஸ்பெக்டிவ் அது பார்க்குறதுக்கு எப்படி செய்கிறதுன்னு தெரியாது. இப்போ நீங்கள் சில நேரம் சின்ன வயசில் பென்சில் உடஞ்சதுக்கெல்லாம் அப்செட் ஆகிருப்பீங்க, இப்போ சிரிப்பீங்க தானே, ரைட்? அந்த மாதிரி தான் முன்னுக்கு போக போக இப்போ இருக்கிற பிரச்சனைகள் சின்னதாக தெரியும். அது அந்த பெர்ஸ்பெக்டிவ் அந்த நேரம் ஒரு ஸ்பிளிட் செகண்ட் நீங்கள் சொன்னீங்கன்னா சரி இதுதான் உங்களோட ப்ராப்ளமா, எனக்கும் அந்த ப்ராப்ளம் எப்படி தீர்க்கிறதுன்னு தெரியாதா இருந்தாலும் நீங்கள் வந்து என்ன சொல்லணும், ரைட் ஓகே அதான் உங்களோட ப்ராப்ளமா, சரி ஈஸி, வீடியோ வச்சா பார்த்துக்கலாம், ஓகே. ஸோ அப்போ நீங்கள் என்ன செய்யணும்னா, சொன்னதுக்கப்புறம் நீங்கள் போய்ட்டு ரிசர்ச் பண்ணுங்கள், இந்த பிரச்சனை என்ன, இப்படி இப்போ நிறைய டூல்ஸ் இருக்குது, ஏஐ இருக்குது. நீங்கள் பிரச்சனையை சொன்னோன்னா ப்ராப்ளம் சால்வ் ஆகும், அப்புறம் சொல்யூஷன் தருவாங்க. சொல்யூஷன் கிடைச்ச உடனே நீங்கள் தேடுவீங்க எப்படி ஓகே இந்த சொல்யூஷனை எப்படி நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது அப்படின்னு, ரைட்? அந்த மாதிரி நிறைய இருக்குது. உங்களுக்கு கையில் ஒரு சதம் இல்லாமல், கேபிட்டல் இல்லாமல் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன்னா ஆல்ரெடி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சிஸ் இருக்குது, ரைட்? நீங்கள் உங்களுக்கு ஒரு கிளையண்ட் கிடச்சிச்சின்னா, ரைட், நீங்கள் அந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சி கிட்ட போய் சொல்லுங்கள், இங்கே பாருங்கள் எனக்கு ஒரு கிளையண்ட் இருக்குது, நான் எடுத்து தரேன், அந்த பிஸ்னஸில் 15% எனக்கு வேணும், யூ மேட் மணி. இப்போ நீங்கள் சொல்கிறீங்க அந்த கையில் ஒரு சதம் இல்லாமல் ஸ்டார்ட் பண்ணல, அதை பார்த்துக்கிட்டு இருந்தால் என்ன பேசுகிறாங்க அப்படி கம்பி கட்டுற கதையெல்லாம் சொல்கிற மாதிரி நினச்சிருவாங்க. பட் அவர் சொன்ன ஐடியா உண்மையான நல்ல ஐடியா தான். அண்ட் நீங்கள் சொன்ன அந்த டைவர்சிஃபை பண்ணுறது அப்படிங்கிறது இட்ஸ் அ குட் பாயிண்ட். ஏன்னா ஸ்ரீலங்காவோட ஹோல் மார்க்கெட் எடுத்தாலுமே எங்களுடைய எல்லா செக்டர்ஸ், எக்ஸ்போர்ட் செக்டர், இம்போர்ட்னு எந்த செக்டர் எடுத்தாலும் வி டோன்ட் ஹேவ் அ வெரி டைவர்சிஃபை இது ஒன்றும் இல்லை.
இப்போ டீ, கார்மெண்ட்னு எதை பார்த்தாலுமே அந்த டைவர்சிஃபையிங் பண்ணுறதுல தான் ஸ்ரீலங்காவோட மார்க்கெட்டும் கொஞ்சம் லக்காக இருக்குது அப்படிங்கிற மாதிரி எங்களுடைய ஃபீலும் இருக்குது. அண்ட் ஹோப் ஸோ அந்த ப்ராப்ளத்தை ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட்டும் ஆண்டர்பிரினர்ஸும் கண்டிப்பா கண்டிப்பாக அதுக்கு ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிக்கலாமே. யாராவது டைவர்சிஃபிகேஷன்னா என்னன்னு சொல்லிக் கொடுக்கலாமே, ரைட்? ஸோ அந்த டைவர்சிஃபை பண்ணுறதுக்கான இந்த மாதிரியான சொல்யூஷன்ஸை சொல்கிறதா எங்களுடைய அட்வொகாட்டா சேனலுடைய முக்கியமான வேலை. அண்ட் எங்களுடைய வீடியோஸையும் தொடர்ந்து பாருங்கள். அண்ட் இந்த வீடியோவுக்கு ஐடியாஸ் கொடுக்கறதுக்காக வந்த ஆஞ்சலோ ரொம்ப நன்றி நன்றி. எங்களுடைய ஸ்டுடியோக்கு நீங்கள் வந்ததுக்காக. தேங்க்யூ. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் இன்னொரு பாட்காஸ்ட் எபிசோடோட உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.